நான் வீக்கெண்டுக்கு என் சொந்த ஊருக்கு போனேங்க. அதோட டே 2 vlog தான் இது. காலையில எந்திரிச்சு எங்க வீட்ல இருந்து பெறப்பட்டு ஆட்டோ பிடிச்சி என்ற உடம்பரப்ப பார்க்க திண்டுக்கலுக்கு பஸ் ஏறிட்டேங்க. புரோட்டீனை குடிச்சிட்டு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டே ஒரு 1.5 மணி நேரத்துல பழனில இருந்து திண்டுக்கல் ரீச் பண்ணியாச்சுங்க. நான் ஊருக்கு வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணமே என் தங்கச்சி புதுசா அவளுக்குன்னு ஒரு கடையை ஓபன் பண்ணிருக்கா. அதை பார்க்கலாம் தாங்க நான் ஆசையா வந்த என்கிட்ட அண்ணா நான் கடையில ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன், வா உனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்லி எனக்கு போட்டோ ஃபேஷியல் பண்ணி விட்டாங்க. நீங்க திண்டுக்கல் இருந்தீங்கன்னா என்ற தங்கச்சியோட A3 பியூட்டி கேரப்ப எட்டி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் எங்க அம்மாவோட தங்கச்சி சாலை ரெட்டால வலசில இருக்குங்க. எங்க சித்தியை பார்த்து பல நாள் ஆனனால அவங்கள பார்க்கலாம்னு சொல்லி திண்டுக்கல்ல இருந்து தாராபுரம் பஸ் ஏறிட்டாங்க. எங்க அப்பா என்ன பிக்கப் பண்ணிட்டு சித்தி சாலைக்கு கூட்டு போயிட்டாரு. மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்க சித்தி வா ஆட்டுக்கு தீனி போடலான்னு கூட்டு போயிட்டாங்க. அவங்களோட சேர்ந்து ஆட்டுக்கு தீனி போட்டு தண்ணி காட்டினதெல்லாம் ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. சென்னையிலே இருந்துட்டு ஊரு பக்கம் போனது பயங்கர ரெஃப்ரெஷிங்காகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுங்க. அப்புறம் சித்தப்பா சித்தி கூட சாயந்தரம் வரைக்கும் நல்லா கதை பேசிட்டு அவங்களுக்கு டாட்டா சொல்லிட்டு நானும் அப்பாவும் கிளம்பிட்டோங்க. ரெட்டால வலசில இப்ப இருந்த பேக் டிராப் அலங்கியம் வந்தோடனே எப்படி மாறுது பாருங்க. பழனிக்கு அலங்கியம் வழியா இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே எங்க வீட்டுக்கு வந்து நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு டாட்டா சொல்லிட்டு நான் சென்னைக்கு பஸ் ஏறிட்டேங்க. நம்ம மறுபடியும் இன்னொரு vlogல சந்திப்போம். டாடா.